தமிழ்நாட்டில் மூன்றாவது முறையாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் வாக்காளர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் குறித்தும், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை அமைத்தது குறித்தும், பூத் மகளிர் குழு அமைப்பது குறித்தும், தேர்தல் பணி குறித்தும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் எம்பியுமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை தெரிவித்தார். அப்போது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் அதிமுக அரசு சிறப்பாக செய்து வருவதாகவும், 4 வருடத்தில் சோதனைகளை சாதனைகளாக்கி நல்லாட்சி செய்து வருவதாகவும், மருத்துவ கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி மருத்துவ மாணவர்களின் கனவை அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் மீண்டும் 3வது முறையாக தமிழக வரலாற்றில் ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை நிரூபிப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் நிர்வாகிகள் பூத் மகளிர் குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும், புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் எனவும், இரட்டை வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்றும், 2021 அதிமுக ஆட்சி இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து கட்சி பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மேயர் சாவித்திரி கோபால் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் துரை திருஞானம், ஆவின் தலைவர் காந்தி, முன்னாள் எம்பி பரசுராமன், எம்எல்ஏ சேகர் மற்றும் பகுதி செயலாளர்கள் அறிவுடை நம்பி, மெடிக்கல் சரவணன், புண்ணியமூர்த்தி, ரமேஷ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பாராட்டுகிறார்கள். நீர் மேலாண்மை இந்தியாவிலேயே முதலிடம், ஒவ்வொரு துறையிலும், விவசாயத்துறையிலும் முதலிடம், உள்ளாட்சி துறையிலும் முதலிடம், மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதில் மிக ஆர்வத்துடன் நமது அரசு அம்மா எப்படி சிறப்பாக ஒரு நல்லாட்சியை ஏழை எளியவர்கள் மகராசி என்று வாயார புகழ்ந்தார்களோ, அவர் வழியில் நமது முதலமைச்சர் இந்த 4 வருடத்தில் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கின்றார். மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீடை பெற்று இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியாமல் நாம் அவருடைய கனவு நிறைவேறுமா என்று நினைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறும் அம்மாவினுடைய ஆட்சி என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்.